இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யோபு அதிகாரம் 9 வசனம் 10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். நம்முடைய ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் நம்ம எண்ணி முடியாத அளவிற்கான அதிசயங்களையும் செய்கிற ஆண்டவர். எங்களுக்கு தெரிந்த ஒரு சகோதரியுடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். திருமணமாகி கிட்டத்தட்ட 5 வருடங்களாக அந்த சகோதரிக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதது நிமித்தம் அவங்க கணவரால் அந்த சகோதரி அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. பயங்கரமாக அடிக்கிறதும், கெட்ட வார்த்தைகளால் நிந்திக்கிறதும், பலவிதமான கொடுமைகள், துன்பங்களை அந்த சகோதரி சகித்து கொண்டு அந்த கணவரோடு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. பயங்கரமான கண்ணீர், வேதனை, ஒரு குழந்தை இல்லாதது நிமித்தம் அந்த கணவரால பயங்கரமான கொடுமைகள், சித்திரவதைகளை அந்த சகோதரி அனுபவித்துக் கொண்டிருந்தாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவரை தேடி வந்தாங்க, அவருடைய சமூகத்தை நாடி வந்தாங்க. என்னுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த கண்ணீரின் பாதையில, கொடுமையான அந்த பாதையில, உபத்திரவத்தின் பாதையில கர்த்தரை தேடி வந்த போதோ கர்த்தர் அற்புதத்தை செய்தார், அதிசயத்தை செய்தார், ஜெபங்களை கேட்டார். சபையார் அனைவரும் தேவனை நோக்கி அந்த சகோதரிக்காக ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இப்பொழுது ஆச்சரியமான, அதிசயமான, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் 2 பிள்ளைகளை கர்த்தர் அந்த சகோதரிக்கு கொடுத்து அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஜெபித்த ஜெபம் வீணாய் போகவில்லை. அவங்க கண்ணீர் மாறியது, கணவரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த நிந்தனைகள் மாறியது, அவமானங்கள் மாறியது, துன்பங்கள் மாறியது. ஆண்டவர் அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் தடைப்பட்டிருக்கிற நன்மைகளை சீக்கிரத்துல தரப்போகிறார். நீங்களும் ஆசீர்வாதத்தை பெறப்போகிறீர்கள். எந்த காரியத்துக்காக தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்துல ஒரு அற்புதம் நடக்கும். ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவிற்கு, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை சீக்கிரத்துல செய்வார். விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபியுங்கள், கர்த்தருடைய கிரியையை காண்பீர்கள். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற ஆண்டவர், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. எந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்துல ஒரு அற்புதம், அதிசயம் இப்பொழுதே நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் மாறட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தொடர்ந்து ஜெபியுங்கள், கர்த்தருடைய கிரியை காண்பீர்கள். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.